ஹலோ ரமேஷ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் ரமேஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா ஆச்சு தம்ப்நெயில்ல என்னென்னமோ போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லாமே உண்மைங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோ போடுறதுக்கான காரணமே இந்த வீடியோ ஃபுல்லாக தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுவே எனக்கு கொடுக்க பெரிய சப்போர்ட்டாக இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே எனக்கு சத்தியமாக ஃபுல்லாக பிளாங்க்ல இருக்கேன். எனக்கு மைண்டு கூடவே இல்லை. 2 நாளா ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்கேங்க. என்ன பண்றேன்னு தெரியல. இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா கேளுங்க. நான் இந்த சேனல் ஏன் கிரியேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2019 10 மாசம் 23 ஆக்சிடென்ட் ஆனாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னால் நடக்கவே முடியாம வெறும் படுத்த படுக்கையிலே சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே படுத்து மட்டும்தான். என்னால சொந்தமா கூட எந்த விஷயமும் பண்ண முடியாது. ஒரு மனுஷன் பண்ணக்கூடிய அவனுக்கு தேவைக்குள்ள சின்ன விஷயம் கூட என்னால் பண்ண முடியாது. 1.5 வருஷம் படுத்த படிக்கல இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சேனல் கிரியேட் பண்ணேன். அந்த சேனலை சேல் பண்ணிட்டேன். அதுவும் என் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண போனேன். ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு டிகிரியை முடிச்சுட்டு டிகிரியை கையில் வாங்கிட்டு 21 பேப்பரு நான் ஆக்சிடென்ட் ஆனதுனால என்னால் வந்து எழுத முடியாமல் போச்சு. இந்த 21 பேப்பரையும் ஒரே செம்மில் எனக்காண்டி காலேஜில் பண்ணி தந்தாங்க. நான் 21 பேப்பரையும் ஒரே செம்மில் கிளியர் பண்ணேன். ஒரு அரியர் வைக்காமல் கிளியர் பண்ணேன். கிளியர் பண்ணிட்டு வேலைக்கு போன இடத்துல பல வேலைகள், பல இன்டர்வியூ, கால் சென்டர் வேலைகள் மாதிரி முதற்கொண்டு நான் போனேன். நல்ல ஒரு சேலரி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல போய் 2 மாசம் ஸ்டே பண்ணேன். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா HR ரவுண்ட்ல கிளியர் பண்ணுவேன். ரிட்டன் டெஸ்ட், ஓரல் டெஸ்ட் ஒன்று வந்து வைப்பாங்க, AI வச்சு வைப்பாங்க, அதுவும் கிளியர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரவுண்ட் வைப்பாங்க. அந்த மேனேஜர் ரவுண்ட்ல போய் கேட்கும்போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. கடைசியில் நீ எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படின்னு சொல்லலாம். அது கூட கம்ஃபர்டபுளா இருக்கு அவங்களும் வந்து சரின்னு சொல்லிடுவாங்க. பட் நீ ஏன் இவ்வளோ நாள் வேலை பார்க்காம இருந்த, என்ன நடந்துச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் சொல்லுவேன். ஏன்னா டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 நிமிஷமா எழுந்திரிச்சு வாக்கிங் போனேன், நடக்கனே, அப்படிலாம் பண்ணாம இருந்தா உன்னோட இந்த ஒரு எலும்பு உனக்கு லைஃப் லாங் வரும். ஒரு சில ரொம்ப இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்க. பெட் இருந்தா மட்டும் தூங்கணும், கட்டில மட்டும் தான் தூங்கணும், கீழே உட்காரக்கூடாது, வெஸ்டர்ன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ண, ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என் வாழ்க்கையில இருக்கு. என் வாழ்க்கை மாதிரிலாம் யாருக்குமே வரக்கூடாது. அவ்வளோ ஒரு துன்பமான வாழ்க்கையில சரி நான் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி எதுலையுமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்ல இருக்கும்போது தான் சரி ஓகே பழைய சேனல் 100K சேனல் வச்சிருந்தா 100K கொண்டு போத்திருக்கேன். எனக்கு மறுபடியும் ஒரு சின்னதாக ஆரம்பிச்சு மறுபடியும் பெருசா போக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில என் வீட்டுல சொல்லி கேட்டேன். அம்மா என் வாழ்க்கையில எவ்வளவோ நீங்க பண்ணிருக்கீங்க, நான் இவ்வளவு தூரம் இப்ப நடக்கிறேன், எது நடக்க முடியுது எனக்கு அப்படிங்கிறது காரணமே நீங்க மட்டும்தான்மா, இல்லைன்னு சொல்லல. ஆனா எந்த வீட்டுல இப்படி சப்போர்ட் பண்ணாங்களான்னு தெரியாது. எந்த பிள்ளைகளுக்கு எங்க அம்மா எனக்காக இவ்வளவு தூரம் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க அம்மாக்காண்டி நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் எல்லா அம்மாவும் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆள் தான். பட் என் அம்மா எனக்கு ரொம்ப வெரி ஸ்பெஷலுங்க. அவங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே கிடையாது என் வாழ்க்கையில. ஒண்ணுமே சத்தியமா சொல்றேன், ஒண்ணுமே கிடையாதுண்ணா அப்படிங்கிற அளவுக்கு போயிருப்பேன். போய் கேட்டாமா இந்த மாதிரி எனக்கு நான் என்னால முடிஞ்ச ட்ரை எல்லா இடத்துலையும் பண்ணிட்டோமா, என்னால போயிட்டு வேலை பார்க்க முடியலமாடா, அவன் போயிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி போயிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவேன். எனக்கு திறமை இல்லாம இல்லை, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரல, கிளியர் பண்றேன், பண்ணாலும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி யூடியூப் மறுபடியும் கிரியேட் பண்றமா, எனக்கு PC வாங்கித்தாங்க, ஃபோன் வாங்கித்தாங்க, நல்ல ஃபோன் வாங்கித்தாங்க, நான் ஸ்ட்ரீம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி புதுசா கிரியேட் பண்ணி 25,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட அடிக்க போறேங்க. 25,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட அடிக்க போறேன். இது வரைக்கும் ஒரு வருஷம் ஜார்னி. இந்த சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஜார்னி தான். ஆனா எனக்கு யூடியூப்ல 5 இயர்ஸ் ஜார்னி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பழைய சேனல் வச்சிருந்ததெல்லாம் இந்த 1 வருஷத்துல வெறும் 2 வாட்டி செலவு எடுத்துங்க. நான் இது வரைக்கும் யூடியூப் மட்டும் செலவு பண்ணது 3 லட்ச ரூபாய் கிட்ட எங்க வீட்டுல கடன் வாங்கி அது வாங்கி இது பண்ணி செலவு பண்ணிட்டாங்க. EMI எல்லாம் போட்டு எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. பட் இந்த சேனல்ல நான் எடுத்தது வெறும் 2 மாசம் சேலரி. ஒரு மாசம் 11,000, இன்னொரு மாசம் வெறும் 9,000, மொத்தமே 20,000 தான் நான் சேலரி எடுத்திருக்கேன். 20,000 எடுத்தது உங்க யாருக்கோ ஒருத்தருக்கு பிடிக்கலையா, இல்ல நான் தாங்க சம்பாதிக்கிறாங்க. நான் யூடியூப்ல பெருசாலாம் ஒண்ணு ஏர்ன் பண்ணலங்க. என் ஹேட்டர்ஸ் என்னன்னு சொல்ல அவங்கள நான் பெருசா யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல. பட் ஹேட்டர்ஸ் நிறைய பேருக்கு இருப்பாங்க. புதுசா வளரவனுக்கு நிறைய பேருக்கு ஹேட்டர்ஸ் இருப்பானுங்க. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கானுங்க. அந்த ஹேட்டர்ஸ்ல எவனோ ஒருத்தன் சூப்பரா ஒரு வேலை பார்த்துருக்கான். நான் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லணும்னு நினைச்சேன், ஸ்டார்டிங்ல சொல்ல மறந்துட்டேன். ரிப்போர்ட் அடிச்சிருக்கான், நான் என் சேனல்ல மிஸ்லீட் பண்ணி கொண்டு போறேன் என்னோட வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஏன் என்னத்தை மிஸ்லீட் பண்ண? இது வரைக்கும் நான் என் சேனல்ல ஒரு ரேங்க் கண்டென்ட் போட்டது கிடையாது. தப்பான விஷயங்கள் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. என் சேனல்ல கெட்ட வார்த்தைகள் கூட அப்பப்போ பேசுவான், வாயில லைவ்ல கட்ட வரும், அதையுமே அமைதியா போய் இது பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவான். எல்லாருமே என் டீம்கிட்டே நான் சொல்லிடுவேன். ஸோ எந்த ஒரு மிஸ்லீடுமே பண்ணது கிடையாது. அதுவுமே ஒரு சில ஏதாவது ஒரு தப்பான ஒரு நடந்தா மட்டும்தான் என் டீம்மேட் வந்து கெட்டாரத்தை பேசுவாங்க. அதையுமே தட்டி விட்டுருவேன், பேசாத கெட்டாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் என் சேனல்ல நான் பண்ணது 2 தான் தப்பா பண்ண மாதிரி தெரியுது. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, லைவ்ல நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க வியூவர்ஸ் தான், நீங்க தான் கேட்டீங்க ப்ரோ, ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்ல ரியாக்ஷன் இருக்கு,
நீங்க இதை டெலீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரெண்டே வாட்டி தான் என் லைவ்ல பாத்துங்க. அதையுமே பிரைவேட் போட்டேன். காப்பிரைட் 3 காப்பிரைட் ஒரே லைவ் வந்துச்சு. ஸோ காப்பிரைட்லாம் எரேஸ் பண்ணி 3 லைவ், அந்த 2 லைவுமே எல்லாத்தையும் காப்பிரைட் ரிமூவ் பண்ணிட்டு பிரைவேட் போட்டேன். அந்த 2 லைவுமே பிரைவேட் போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். இந்த 2ல வந்து நான் என்னதான் மிஸ்லீட் பண்ணிட்டேன். அப்ப ஹேட்டர்ஸ் யார் ரிப்போர்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யூடியூப் டீம் வந்து சொல்ல மாட்டாங்க. யூடியூப் டீம் தான் காலைல நேற்று மதுரை மண்டல் முதல் நாள் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸ்பின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம், அடுத்த நாள் காலையில் ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் நான் லைவ் எட் பண்ணேன். அதை வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி காலைல 6 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு 6 மணிக்கெலாம் வீடியோ எடிட் பண்ணலாம். வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு 7 மணிக்கு ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ல ஃபர்ஸ்ட் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண போறேன். மானிட்டேஷனை காணோம். என்னடா இது நம்ம சேனல் தானா, மானிட்டேஷன் இல்லாமல் எப்படி நம்ம அப்லோட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மெயிலில் வந்து நான் செக் பண்ணி நல்லா செக் பண்ணி பார்க்குறேன். என்னோட சேனல் தான் என்னோட ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிசி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி இப்போ தெரியுதா, ஒரு நிமிஷம் காட்டுறேன். தெரியுதா, இங்க பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்பீல் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் அப்பீல் பண்ணிட்டேன். ஓகேவா, அப்பீல்லாம் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து என் சேனலில் வந்து யூடியூப்போட பாலிசிக்கு அகேன்ஸ்டாக வந்து நான் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப் சப்போர்ட் டீம்கிட்ட நான் பேசினேன். 7 மணிக்கு உட்காந்து பேச ஆரம்பிச்சேன். 7 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் 2.5 மணி நேரம் யூடியூப் சப்போர்ட் டீம்ல மட்டும் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லல. பட் ஆனால் எந்த வீடியோக்கு வந்து நான் மிஸ்லீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருக்குன்னு சொல்றீங்களா, எந்த ஒரு வீடியோக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க அந்த இடத்துல எங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு நான் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல முடியும். பட் எந்த வீடியோவில் இதில் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இன்டெலெக்ட் ஏதோ சம்திங் டீம்னு சொன்னாங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்களாம். சரி, அந்த டீமுக்கு ஃபர்தர் என்ன மூவ் பண்ணுங்க, நான் அவங்கள்ட்ட டேட்டா பேசி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த ஒரு அக்சஸ் இது வரைக்கும் யூடியூப்ல கிடையாது, அதனால அது எங்களால் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி நான் யூடியூப்ல வந்து நான் இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து ஏர்ன் பண்ணி வச்சிருக்கேன்ல அதுவாக எனக்கு காசா வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அது வந்து மேபி ஆர் மே நாட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்டா என் காசை நான் எடுக்கிறதுக்கு நீ மேபி ஆர் மே நாட் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குற கேள்வி உனக்கு புரியுதா இல்லையா, நீ வந்து உன் டீமுக்கு வந்து உன் மேனேஜருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்டே உட்காந்து பேசினேன். கிட்ட 9:30 வரைக்கும் பேசினேன். எனக்கு கடைசியில கிடைச்ச பதில் உங்களுக்கு மேபி ஆர் மே நாட் பி அப்படின்றாங்க. மேபி ஆர் மே நாட் பி நான் அவங்க சைட்ல சொல்லி தப்பு இல்லைங்க, யாரையுமே தப்பு சொல்ற நிலைமையில நான் இல்லைங்க. ஃபீலிங்ஸே வேணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன். ஃபீல் பண்ணி பேசக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து உண்மையை மட்டும் சொல்லிட்டு என்னோட நிலைமை எப்படி இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஃபீலிங்ஸ்லாம் பண்ண வரலங்க நான். ஆனா ரொம்ப நன்றி ரிப்போர்ட் அடிச்ச நல்ல உள்ளங்களே, நீரூடி காலம் நல்லா இருங்க. நான் சாபம்லாம் விட மாட்டேன், யாருக்கு சாபம் விட மாட்டேன். ஆனா அடுத்தவனுக்கு துரோகம் நினைக்காதீங்க. அடுத்தவன் வயிற்று அடிச்சு சம்பாரிச்சான் இல்ல உங்கள்கிட்ட ஏதாவது பிடுங்கி, நான் இது வரைக்கும் ஒருத்தன்ட்ட கூட ஒண்ணு கூட பிடுங்கி சாப்பிட்டது இல்லைங்க. நான் இந்த சேனல் ஆரம்பிச்சு 20,000 ரூபாய் வந்து எடுத்துருக்கேன். நான் எத்தனை கிவ்அவே கொடுத்துருப்பேன்னு சேனல் ஸ்டார்டிங்ல பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கேன். எத்தனை 1000 இது வரைக்கும் கிவ்அவே கொடுத்துருப்பேன். ஆனா கிவ்அவே கொடுத்தவட்ட எதுவுமே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த சேனலுக்காண்டி செலவு பண்ண 3 லட்ச ரூபாய் எங்கிட்ட போய் நான் எடுக்கிறதுன்னு தெரியல. எனக்கு இஎம்ஐ அதெல்லாம் போட்டு எடுத்துலாம், அதெல்லாம் எங்கிட்ட போய் எடுக்கிறதுன்னு தெரியல. அதுக்கான வழியவே லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? ஒருத்தர் நல்லா வளர்ந்து வருது பிடிக்கலையா? ஏன் அப்படி ஏன் ரிப்போர்ட் அடிக்கிறேன்? உங்களுக்கு பிடிக்கலையா? தயவுசெய்து கமெண்ட்ல போட்டுற வேண்டியதானே, லைவ்ல கமெண்ட்ல போட்டுற வேண்டியதானே, இல்லை எனக்கு பர்சனலா இன்ஸ்டால சேட் பண்ண வேண்டியதானே, இன்ஸ்டால பேசி என்ன ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை பண்ணாமே இருந்திருப்பேன்லங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? இப்ப ஒருத்தனோட ஏங்க இதை நம்பிதாங்க நான் வாழ்க்கையிலேயே இதை நம்பி மட்டும்தாங்க நான் உட்காந்துருக்கேன். இப்போ கேரளாவில் வந்து உட்காந்துருக்கேன், இதை வச்சு மட்டும்தான் உட்காந்துருக்கேன். எனக்கு இதை தாண்டி ஒண்ணுமே கிடையாது. இதுவும் ஒண்ணும் எனக்கு வந்து நான் உடஞ்சு போய் ஆனா சுத்தமா பிளாக் ஆயிட்டேன். அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு மண்டை, சுத்தமா அப்படியே லாக் ஆகி உட்காந்துருந்தேன். பட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுல நான் உடஞ்சு போற ஆள் கிடையாது. நான் உடஞ்சு போயிருன்னு நினைச்சிருச்சுங்களேன். நான் ஆக்சிடென்ட் படுத்த படிக்க 1.5 வருஷம் வாழ்க்கையை ஓட்டினேன். 1.5 வருஷத்துல எவனுமே இடத்துல இருக்க மாட்டான். இருந்தவன் எவனா தான் செத்துருப்பான். அந்த அளவுக்கு நானே எங்க வீட்டுல வந்து ஒரு சில இடத்துல சொல்லிருக்கேன், இப்படி நான் வச்சிருக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஊசி போட்டு கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் சொல்லியிருக்கேன் வீட்டுல. உண்மை இது உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு வழிகளை அனுபவிச்சேன். அப்ப வேசாகல இந்த ஒரு விஷயத்துக்காண்டி செத்துருவானா, இந்த ஒரு விஷயத்துக்காண்டி மனசு உடஞ்சிருவானா, உடைய மாட்டேன். அதுக்காண்டி தான் உங்கள்கிட்ட வந்து நிற்கிறேன். இப்ப ரொம்ப பேசி அறுத்துட்டு நினைக்கிறேன். உங்கள்ட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என் மேல தப்பு இருந்துச்சுன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு, Romeo_FF_1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர் 1000 ஃபாலோவர்ஸ் கிட்ட அடிக்க போறேன். அதுவுமே புதுசாக கிரியேட் பண்ணதான். முன்னாடி ஒரு 9000 ஃபாலோவர்ஸ் தான், அதெல்லாம் வேணாம் இப்ப. சரியா? அந்த இதுக்கு வந்து என்ன பிடிக்கலையா, தயவுசெய்து அதுலேயே வந்து சொல்லிருங்க. நான் யார்கிட்டயுமே நான் மரியாதை குறையா கூட நான் பேசுனது இல்லைங்க. எல்லாரையும் ஐயான்னு கூப்பிட்டு பேசிடுவேன். என்னோட சின்ன பசங்கிட்ட முதல் கொண்டு எல்லாத்தையும் வந்து என்னால என்ன பண்ண முடியுமோ அது நல்லா அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு இது 4 பேர் எனக்கு கூட பழகிறவங்களுக்கு தெரிஞ்சா கேட்டீங்கன்னா தெரியும். அவங்கள்ட்ட எவ்வளவு இது நல்லா பண்ணணுமோ அவ்வளவுதான் பண்ணிருக்கேன். தப்பா எவன்ட்டையும் பேசுனது கிடையாது, தப்பா எவன்ட்டையும் நடந்ததும் கிடையாது. சரி விடுங்க, நம்ம ஃபீலிங்ஸ்லாம் வேணாம். சரியா?
இப்ப கடைசியா நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கறேன், சரியா? வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சேனல்ல எனக்கு வருமா வராதா, மானிட்டேஷன் வருமா வராதான்னு சொல்லிட்டு சத்தியமா எனக்கு தெரியாது. ஏன்னா யூடியூப் சைட்ல தான் இருக்கு, அவங்களோட பொறுப்பு தான். ஸோ இதுக்கப்புறம் புதுசா சேனல் கிரியேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. மறுபடியும் ஏதாவது ஒன்று நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறதுக்குனால பிரச்சனை கிடையாதுங்க, நான் ஆரம்பிச்சிடுறேன். எவ்வளவோ போச்சு, இது போச்சுன்னு போயிடுவேன். பட் ஆனா இதுல இவ்வளவு சப்போர்ட் வந்துச்சு, இந்த சப்போர்ட் அந்த சேனல்லே வருமானு கேட்டீங்கன்னா சத்தியமா வராதுங்க. ஏன்னா யூடியூப் புது சேனல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணு. நீங்க உங்களோட கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்டை பார்த்துதான் நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இல்ல இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணா, இன்னொரு சேனல் கிரியேட் பண்ணாலும் சரி, இன்னொரு சேனல் வாங்கினாலும் சரி, பை கூட பண்ணிடுவேன். இன்னொரு சேனல் பை பண்ணாலுமே பட் என்னோட இதுல இருந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபேமிலி, அந்த அவங்களுக்குள்ள ஆடியன்ஸ் வேற இருப்பாங்க, நமக்குள்ள ஆடியன்ஸ் வேற. ஸோ எல்லாமே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியாது. நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் லைக் பண்ணுங்கன்னு சொல்லல, ஷேர் பண்ணுன்னு சொல்லல, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த சேனல் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம், செம்ம சந்தோஷமா இருப்பேன். சேனல்ல மானிட்டேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இதை வச்சுதான் நான் நம்பி இருக்கேன். இதுல வச்சுதான் நான் என் வீட்டுக்கே காசு கொடுக்குறேன், இதுல சாப்பிட்றேன் அப்படிங்கிற நிலைமையில இருக்கேன். ஸோ நீங்க எப்படின்னு சொல்லுங்க, உங்களோட கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல்லையே வீடியோ போட்டுனே புதுசு சேனல் கிரியேட் பண்ணி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கனாலும் ஓகே. இல்லை புதுசா சேனல் வாங்கி அதில் நீங்கள் வீடியோ போடுங்க ப்ரோ, நல்ல ஒரு சேனலாக வாங்குங்க, வாங்கி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாலும் ஓகே, நான் பண்ணுறேன். பட் இதே சப்போர்ட்டை மட்டும் எனக்கு வந்து கொடுங்க. சும்மா ஒன்று இந்த இடத்துல வந்து நிற்கலைங்க. இத்தனை ஆயிரம் பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்கன்னா யாருமே என்னை பிடிக்காம ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிடிச்சவங்க மட்டும்தான் 25,000 பேர் வச்சிருக்காங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே நான் எதுவும் பேசினா ரொம்ப பேசினே இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களோட கருத்து என்னன்னு தயவுசெய்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து யூடியூப் சைட்ல வரலாமா இல்லை யூடியூப் போட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களோட கமெண்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அவ்வளோதான் மக்களே, லவ் யூ ஆல்மா, டாட்டாமா. டே ஹேட்டர்ஸ், லவ் யூடா. ரொம்ப பண்ணிட்டீங்க, சூப்பரா பண்ணிட்டீங்க, அருமை.